أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் என்றார் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் 28வது நோன்பு இருக்கிறோம். ஒரு நாள் 2 அல்லாஹ்வுடைய ஷானத்துக்காக இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் செய்த அமல்களை எல்லாம் வாழாங்க. உண்மைக்குள்ள இந்த 12 நாட்களில் அவனுக்கு பொருத்தமான நிலையை கணிப்பதற்கு எல்லாம் முயற்சி செய்வாங்க. இஸ்லாம் நாம் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். இதில் 3 கலிஃபாக்களையும் நோக்கம். கடைசியாக கடைசி கலிஃபாவாக திகழ்ந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்பவும் சிறப்புமிக்க ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய வாப்பாமாக இவர்களுக்கு நிறைய சிறப்பு உண்டு. இவர்கள் வளர்ந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இவங்களுடைய பிறப்பை மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு. அதாவது தலைவர்களுடைய பிறப்பு. அதாவது தலைவர்கள் பிறந்தப்போ அவங்க வீட்டில் சரியான வறுமை. அபூ தாலிப் அவர்கள் சரியான வறுமை. இப்போ அன்னை கலீஜா ரலியல்லாஹு தஆலா தான் ரசூலுல்லாஹி மனைவியாக இருக்காங்க. அப்போ அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ரசூலுல்லாஹி நான் வளர்த்துக்கிறேன். சிறுபிராயத்திலிருந்து யாரோட வளர்ந்தாங்கன்னா ரசூலுல்லாஹி அவங்களோட வளர்ந்தாங்க. அதே வழியில் அதனால அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பண்புகளை கொடுத்தார். சரியான அறிவாளி, அதே நேரத்தில் அதீத வீரர். அவர்கள் பேர வீரத்தின் விளைநிலம் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு வாழ்வு போர் தான், 2 வாழ்வுக்கு போர் செய்வாங்க. அவங்களுடைய 2 கிளைமான அவங்களுடைய வாழ்வு. அவங்க வாழை சுரண்டக்கூடிய வேகம் அவங்கள்ட்ட அவ்வளவு ஸ்பீடா இருக்கு. அதே நேரத்தில் தன்னடக்கம் உடையது. சில பேர் அறிவாளியாக இருப்பான், நசநசன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் அறிவாளிகள் பேசப்படும். பேசக்கூடிய நேரத்தில் சரியா பேசுவான், கரெக்டா பேசுவான். சிலவங்க வீரனா இருப்பாங்க, சும்மா சும்மா சண்டைக்கு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி அறிவாளிகள் பண்ணாங்க. எந்த இடத்துல தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல கரெக்டா காட்டிடுவாங்க. இந்த அளவுக்கு தன்னடக்கம் உள்ளவர்கள். ஏன்னா மனுஷர்கள் சுற்றி வளர்ப்பு. அதனால அவங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்தாங்க. அபுல் பைத் என்று சொல்லக்கூடிய புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரம்பரை இவங்கள்ட்ட தான் வருது. இவங்க ஃபாத்திமா 2 பேருக்கு பிறந்த அந்த குழந்தைகள் கொடுப்பாங்க. பெரிய வரலாறு. இவருடைய பிறப்பே மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு. அவருடைய அம்மா பேரு ஃபாத்திமா. அப்போ அந்த ஃபாத்திமா யார் அப்படின்னு சொன்னா அபூ தாலிபுடைய மனைவி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயமாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவங்க, வளர்த்த தாய். வாப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வயிற்றுல இருக்கும்போது வாப்பா இறந்துட்டாங்க. 6 வருடம் இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டாளா அப்துல் முத்தலிப் வருவாங்க. அப்துல் முத்தலிப் 8 வயசா இருக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க. இப்ப யார் அந்த பொறுப்பெடுத்துக்கிறா? அபூ தாலிப் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. 8 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 50 வயசு வரை யார் பொறுப்புல இருக்கிறார்? அப்துல் முத்தலிபுடைய அபூ தாலிப் அவர்களுடைய பொறுப்புல இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 8 வயசுல இருந்து அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய, அதனாலதான் ஃபாத்திமா அவங்க பிள்ளைகளுடைய உம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய வஃபாத்தான பிறகு கூட அவங்களோட கபூர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து இருந்திருப்பாங்க. வஃபாத்தான நேரத்துல அந்த அளவுக்கு அவங்க சிறுபிராயமா இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பிள்ளையெல்லாம் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப அன்பு கொண்டு பரிவு கொண்டு பார்த்துட்டாங்க. அந்த ஃபாத்திமா அதனால அவங்க வஃபாத்தான நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் படுத்து இருந்திருக்காங்க. இந்த கபர் என்னுடைய தாயை, வளர்ப்பு தாயை எதுவும் செய்து விடக்கூடாது, அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அதனால அனுமதியத்தோட பிறந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அனுமதியத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை இருந்திருக்காங்க. இப்ப அந்த அம்மையார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே கண்காணிப்பா இருப்பாங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எதுவும் ஆகலாம், நிறைவான நெருக்கடி. அப்போ ஒரு நாள் தவாப் செய்திருக்கிறாங்க. தவாப் செய்து இருக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. கடைசியில முதுகிறதுக்கு தன்மை இல்லை. டக்குன்னு காவத்துள்ளாவில் பிரசவம் பார்த்து பிறந்தவர்கள் தான் அழிவதில்லாவிட்டார். சொல்லக்கூடிய பாக்கியம் உலகத்துல எந்த குழந்தைக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறார். காபத்துள்ளாவில் பிறந்தவர்கள், காபத்து அந்த கருப்பு கட்டணம் இருக்குது, அந்த கருப்பு கட்டணத்துக்குள் பிறந்தவர்கள் அண்ணாவுக்கு அழிவதில்லாவிட்டார். உள்ள பிறந்துருச்சு, கண்ணு முடிக்க மாட்டேங்குது, அழுகவும் மாட்டேங்குது. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. உள்ள கண்ணு உணர மாட்டாங்க, அழுகவும் மாட்டாங்க. எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து ரொம்ப கவலையாக நம்ம தாய்க்கு சிவபிரசாதமே அப்படின்றது எல்லாம் அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தம்பி பிறந்துட்டாங்க, சின்ன அப்பா பெரிய அப்பாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா அது கண்ணு முடிக்க மாட்டேங்குது, அழுகவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி வந்தாங்க. ஓடி அந்த குழந்தையை பார்க்கிறாங்க. அந்த குழந்தை அப்பொழுதுதான் கண் திறந்து அழிவதில்லாமல் முதல் இந்த உலகத்தில் பார்த்தது யார்? நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைய குளிப்பாட்டாங்க. அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த சில இந்த ரத்தங்கள் எல்லாம் ஒட்டி இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் அழுக்காக இருக்குது. அப்ப அந்த பிள்ளையை கழுவினது யாரு, சுத்தப்படுத்தியது யாரு? அதனால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தையை நான் இப்பொழுது சுத்தப்படுத்துகிறேன், ஆனால் என்னுடைய நான் வஃபாத்தான பிறகு என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பு இந்த பிள்ளைக்காக என்னை குளிப்பாட்டு சொன்னார். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்துல வசியத்து செய்தார்கள், அலிதான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் சொன்னார். ஏன்னா குளிப்பாட்டும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல உம்ம உறுப்பை யாரும் பார்க்க முடியாது. அப்ப யாராவது பார்த்தாங்கன்னா கண்டு போட்டே வாழ்க்கையில யாருமே மனைவிமார்கள் கூட பார்க்கிறது கிடையாது. என் உறுப்பை அவர்கள் பார்த்ததில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததில்லை, அவருடைய உறுப்பை நானும் பார்த்ததில்லை என்று சொல்றாங்க. அப்ப அந்த பக்குவத்தோடு தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும். இந்த பக்குவம் யார்கிட்ட தான் இருக்குது? அதனால தலைவர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் வசியத்து செய்தார்கள், என்னை குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பு
அழிக்கத்தான் இருக்கிற அடிதான் குறிப்பாட்டு கப்பல்களை நம்பியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பக்குவத்தோடு உலகத்தை முதலில் பார்த்தது அதான் தலைவரை நான் பார்த்தது யாரு என்று சொன்னால் வேலுநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய பாக்கியப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்மி அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம் என்று சொன்னால் அதனுடைய தலைவாசல் அலி என்று சொன்னார். என்னுடைய அறிவுக்கு ஒரு பட்டணத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை, மிகப்பெரிய ஊர் என்று சொன்னால், அறிவின் ஊர் என்று சொன்னால் அது ஒரு கோட்டை என்று சொன்னால் அதனுடைய தலைவாசல் யாரு? அலிதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபமன் அராத இல்ம, யாராவது கல்வியை கற்றுக்கிறது நாட்டுகளா ஆசைப்படுவீங்களா, ஃபல்யக்திஹி மின் பாபிஹி, முதல்ல வாசலுக்கு வாங்க அப்படின்னா வாசலுக்கு வந்துட்டு தானே உள்ள போய் கல்வியை கற்றுக்கிற முடியும். அப்போ வாசலுக்கு வர அல்லாஹ் அறிஞர் சொன்னாங்க, நான் ஜிப்ரீலை 2 தடவை பார்த்திருக்கிறேன் அப்படின்னா என்ன, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் வாசல் வழியாகத்தான் போக முடியும், திருப்பி என் வாசல் வழியாகத்தான் அவர் திரும்பி செல்ல முடியும். அதனால்தான் நான் ஜிப்ரீலை 2 தடவை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சிறப்பை கொடுத்தார், கண்ணியத்தை கொடுத்தார், சரியான அறிவாளியாக இருந்தார், வீரதீரமான மனிதராக இருந்தார். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமருக்கு 3 பேர் நடந்து போறாங்க. 3 பேர் நடந்து போறாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு குட்டையா இருப்பாங்க, கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் கொஞ்சம் வளர்த்தியா இருப்பாங்க. 2 பேரையும், அதாவது வலதுபுறத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இடதுபுறத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நடுவுல அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் போறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நமக்கு 3 பேர் போறோமா இல்லையா, அவங்க 2 நோக்கத்தில் தான் சொன்னாங்க, நம்மளோட 3 பேரை போகும்போது லனா மாதிரி இருக்குது அப்படின்னு. லனா ஃபர்ஸ்ட் நாம, அப்புறம் நூல் வந்து லேஸ் அப்படி வரும், அதுக்கப்புறம் அலிஃப். புரியுதா? இங்கே அவ்வளவு சிந்திக்கிறது உயரமான ஆளு, நடுவில் நூல் யாரு? அலிஃப் சின்னதாக தானே இருக்கும், லேஸ் அப்படி தான் இருக்கும். இங்கிட்ட அலிஃப் உமரது எத்தாரு நம்மளை பார்க்கும்போது லனா, லனாண்டா என்ன இருக்கான்? நமக்கிட்ட இருக்கான். அப்போ நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த நோக்கத்தை சொன்னாங்க. ஆனாலும் கொஞ்சம் சிரிப்பு தமாசான வார்த்தை. அப்போ அலுவலர்கள் தப்புன்னு சொன்னாங்க, நான் இல்லைன்னா நீங்க 2 பேரும் இல்லை அப்படின்னு. இந்த லனாங்கிற வார்த்தை நூலை சேர்க்கிறனால தான் இந்த லனாண்டு வருது. இந்த நூலை எடுத்துட்டா 4 வேலை அழிவு வர தனியா போயிடும், அர்த்தம் வராது. அப்ப நான் இல்லைன்னா நீங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா அதுக்கும் கடற்கரை அந்த அறிவாற்றலுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்ல சபையோடு புத்தி அவர்களுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை பார்த்தீங்கன்னா எப்போதும் சில நேரங்கள் அப்படி அமைதியாக இருக்காது, கலகலமாக ஒரு சில நேரத்தில். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட வேடிக்கை வந்துச்சு. சாப்பிட்டு அடுத்த பக்கத்துல கொட்டையை கொண்டு போய் அலுவலகத்தில் படுத்து வச்சுட்டாங்க. கடைசியில் சொன்னாங்க, என்ன அலுவலகத்தில் நிறைய சாப்பிட்டா கொட்டை நிறைய வந்துட்டாங்க. என்ன அப்போ அலுவலகம் வந்துட்டாங்க, நானாவது கொட்டையை மிச்சம் வச்சு நபிசல்லாஹு குட்டையோட கொடுத்தாங்க. அவங்க பக்கத்தில் கொட்டையே இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு விகடமையாக பேசக்கூடிய ஆற்றலில் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அலுவலகத்தாலும் உமரகத்தாலும் சபையில முதல் நீதிபதியாக இருந்தவர்கள் அலுவலகத்தில் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து வருது, 6 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை 6 மாசத்துல பிறந்துருச்சு. புருஷனுக்கு சந்தேகம், இது என் பிள்ளை இல்லை, திருமணத்துக்கு முன்னாலே நாட்டை தப்பா நடந்துட்டா அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னது, நான் யாருக்குமே இல்லை, உனக்கு தான் குழந்தைய பெற்றிருக்கேன். அந்த அம்மா சொல்லுது பஞ்சாயத்து உங்களுக்கு ஏற்பட காலத்தில் இருந்துச்சு. பாலியல் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்கும் அப்பதானே 10 மாசம் தானே குழந்தை பிறக்கும், 9 மாசம் 10 மாசம், அதுக்கு முன்னாடி பிறந்த 9 மாசம் சொல்றாங்க, 6 மாசத்துலேயே பிறந்துருச்சு. அப்ப
உமர் எல்லாத்துக்கு அனிருத்தர் சொல்றாங்க, இந்த குழந்தை உங்களுடைய காப்பாங்க, இந்த குழந்தை உங்களுடைய தான் அப்படின்னு சொன்னாங்க. உமர் நினைக்கிறாங்க, அதையே எப்படி நீங்க தீர்ப்பு வருது? உங்களுடைய தீர்ப்பு வந்து குர்ஆனை ஒட்டி இருக்கும் அல்லது ஹதீஸை ஒட்டி இருக்கும். இந்த குழந்தை 6 மாச குழந்தை நீங்கள் இவனுடைய தான் என்று சொல்கிறீர்கள், எப்படி நீங்க சொல்கிறீர்கள்? நான் குர்ஆனை வச்சு தான் சொல்றேன் அப்படின்னா, குர்ஆனை வச்சு எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது சலாசுன ஷஹரா 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து வயிற்றிலே வளர்த்து பெற்றெடுத்து அதை வளர்த்து எடுப்பதற்கு 30 மாதங்கள் ஆகிறது என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொன்னான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் 2 வருடங்கள் ஹவுலைனி காமிலைனி பரிபூர்ணமாக தாய்ப்பால் கொடுத்து குழந்தையை வளருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ 30 மாதங்கள் என்று சொன்னால் 2 வருடமும் 6 மாசமாக 2 வருஷம், 2 வருஷம். அப்போ பால் கொடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து 24 மாதங்கள். 2 வருஷம் பரிபூர்ணமாக கொடுக்கணும்னா 30 மாதங்கள்ல 24 மாதங்களை கழித்து விட்டா 2 வருஷம் கழிச்சுட்டா 24 மாதம் ஆயிடுச்சு. 24 மாதங்களை கழிச்சுட்டா மீது 6 மாதம். 6 மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது அவனுடையது என்பதால் அது குறைவான குழந்தையாக இருக்கலாம், இதற்கு சரியான வைத்தியம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் அதையே சொல்லுது. 6 மாசத்துல குழந்தை பிறந்தா வாய்ப்பு. என் தங்கை மகன்கள் அப்படித்தான் பிறந்தாங்க. 6 மாசம் முடிஞ்சு 7ஆம் மாசம் இருந்து ஒரு 900 கிராமம் ஒரு 1200 கிராமம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் 40 நாளைக்கு மேலாக இன்பட்டதை வச்சு வளர்க்கப்பட்டது. இன்னைக்கு அப்போ 6 மாதத்தில் குழந்தை பிறக்க முடியும், அது அவருடையதுதான் என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சாதாரணமாக சொன்னவர்களாக தலைவர்களை பார்த்தாங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு காலத்தில். அப்போ கற்பனை இருந்தாங்க ஒரு குப்பரை குடும்பத்துக்கு ஆம்பளை ஒரு அம்மா சொல்றது அந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளை சொல்லுவாங்க. ஒரு அம்மா 2 பேருமே போட்டி போடுறாங்க, ஆம்பளை பிள்ளைகளை தான் பஞ்சாயத்து ஒன்றும் சொல்ல முடியல. தீர்ப்பு சரியாக அழியத்துல 2 பேருமே ஒரு பாத்திரம் படித்த முதல்ல வெயிட்டு போடுறாங்க. 2 பாத்திரம் ஒரே சம வெயிட்டு. 2 பேருக்கே கொடுத்து உங்க தாய்ப்பாலை கறந்துட்டு வாங்க அப்படின்னு 2 பேர் தாய்ப்பால் கறந்துட்டு வந்தாங்க. இந்த 2 தாய்ப்பால் பாத்திரத்திலே எந்த பாத்திரம் வெயிட்டா இருக்குதோ அந்த தாய்ப்பால் யாரும் பண்ணிட்டாங்க. என்னுடைய அப்பனா உனக்கு ஆம்பளை கறந்து இது வெயிட் கம்மியாகிறது உணர்ந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளை கறந்து மரணத்தில் கேட்டாங்க, இது எப்படி நீங்க சொல்றீங்க? அல்லாஹ் தஆலா சொல்றாங்க இல்லையா, பங்கு சொத்துல பங்கு ஆண்களுக்கு 2 மடங்கு அல்லாஹ் சொல்றான். அப்படி என்று சொன்னால் ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பால் வந்து தாய்ப்பால் வந்து வெயிட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. பெண்ணுக்கு வந்து 1 பங்கு என்று சொல்றாங்க. அப்படின்னா தாய்ப்பாலுடைய அளவும் ஆணை விட பெண்ணை விட ஆணுக்கு அதிகமா இருக்கும். இன்னைக்கு சயின்ஸ் அப்படியே சொல்கிறது. பெண்பாலுடைய பெண் குழந்தை பிறந்த தாய்ப்பாலுக்கும் ஆண் பிள்ளை பிறந்த தாய்ப்பாலுக்கும் வெயிட்டு கூட என்று சொல்கிறது சயின்ஸ். அழகான தீர்ப்பை சொன்னார்கள். சரியான அறிவு, புத்திபூர்வமான அறிவாளர் எல்லாத்தையும் ஆராய்ந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அணிவதைத்தான். அதனால்தான் கல்வியின் பட்டணம் நான் என்று சொன்னால் அரைவாசல் அறிவு என்று சொல்லுவோம். இதே நேரத்தில் வீரத்தில் அவர்களுக்கு ஒரு மனிதர் இருக்க முடியாது. வீரத்தில் அவர்களுக்கு மனிதர் இருக்க முடியாது. அதாவது வீரம்னா இந்த நெஞ்சு அழுத்தம் இருக்குதா இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நெஞ்சு அழுத்தம்னு சொல்றாங்க. அதோட கலந்து ஈமானம் சேர்ந்துருச்சுன்னு வைக்கிறேன், அதை விட நெஞ்சலுக்கு உலகத்தில் வேற எதுவும் இருக்க முடியாது.
வீரத்துல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், நீங்கள் 1000 பேர் இருந்தீங்கன்னா 2000 பேருக்கு சமம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ஈமான் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால சஹாபாக்களுடைய போராட்டத்தை எடுத்து பாருங்க. எதிரிப்படையில 1 லட்சம் 2 லட்சம் பேர் இருப்பான், 3 லட்சம் பேர் இருப்பான். அதிகபட்சமாக போனது 40,000 பேர் இருப்பான். சஹாபாக்கள் வெற்றி பெறுவாங்க. ஏன்? ஈமானுடைய பவர். எதிர்த்து செஞ்சு போகும்போது அந்த நைட்டே போகணும். உத்தரவு கொடுத்தா நீங்க எதிர்த்து செஞ்சு போகணும். வீட்டை சுற்றி வேகமாக வால் வீசக்கூடிய போர் வீரர்கள் 100 பேர் சுற்றி இருக்கிறாங்க. முகமது வெளியே வந்தா பெற்றாங்க அப்படின்னு 100 பேர் கிட்ட சுற்றி முற்றிலிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிறது யாராக? அதனால அவர்கள் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே நான் படுத்து கிடக்கிறேன்னா இந்த இடத்துல நீங்க படுத்து நாளை காலையில எழுந்திருச்சு இந்த இடத்துல இன்ன ஆட்களுடைய பொருட்கள் இருக்கு அதையெல்லாம் அவங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு 3 நாள் கழிச்சு மஸ்ஜிதுல் குபா இருக்குதா இல்ல மதீனால இருக்கா, இப்போ அந்த இடத்துல நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. வீட்டை வரல, அவங்க ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா யாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவுள் பிறக்காம அப்படியே இருக்கிறவங்க இருக்கு. போர் வீரர்கள் பார்த்தாங்க, என்னடா இவங்க காணம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு ஆள் படுத்துக்கிறாங்க. யோசனை பண்ணி பார்க்கிறேன், இந்த 100 பேர் வெட்டி இருந்தா என்ன ஆயிடும்? யார் பார்த்தா போயிருப்பாங்க. ஆனால் அணிவதற்கு அழகா படுத்துக்கிறாங்க. எடுத்து போதும் எடுத்து பார்க்கிறாங்க, படுத்துக்கிறது. ஆனா முகமது தப்பிக்கிறவர்கள் எல்லாரும் விட்டு ஓடினாங்க. அவங்களுடைய டார்கெட் முகமது. அதே நேரத்தில் வீசி இருந்தா வாழ வீசி இருந்தா அதே நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மினன்னாஸ் யஷ்ரி நஃப்ஸஹு பிதிகா மர்தாத்தில்லாஹ் அப்படிங்கிற ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன் உயிரையும் தியாகம் செய்தவர்கள், வியாபாரம் செய்தவர்கள் பெருமையாக சொல்றாங்க. அலிரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் பக்கத்தில் வந்தாங்க. தலைமாட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கால்மாட்டில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பாதுகாப்பு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, அலியே உன் வீரத்தை வாழ்வதற்கு எவ்வளவு பெருமை கொண்டு பேசுகிறார்கள் தெரியுமா? வீரதாரத்தை சாதாரண கூட்ட சுற்றி 100 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. தன்னந்தனியா தூக்குறதுன்னா சாதாரணமான தூக்கமாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே அன்று தூங்கியதை போட்டு நான் எந்த நாளும் தூங்குறதில்லை. அன்று நான் தூங்குறதை போட்டு வேறு எந்த நாளும் நான் தூங்குறதில்லை. எப்படிங்க? கூட்ட சுற்றி 100 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது வெற்றி நிற்கிறப்போ எப்படி நீங்க தூங்குறீங்க அப்படிங்கும் போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க நீங்க கவனிக்கலையா? என்ன? காலையில் எழுந்திருத்து இன்னென்ன இடத்தில் இன்னென்ன பொருட்கள் இருக்குது அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு 3 நாள் கழிச்சு மஸ்ஜிதுல் குபாவில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படின்னா என் விஷயம் போகாதது அதெல்லாம் நிம்மதியை நான் தூங்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் என் வாழ்க்கையை நிம்மதியா தூங்குறது அப்படின்னு. அதான் ஈமானிய பவர். வீரத்தோடு சேர்த்து ஈமானிய பவராக இருக்க அதை வளர்த்து தரணும். நம்ம அதுதான் மிக முக்கியமானது. வீர தீரமா பேசுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா விவேகமான அந்த ஈமானிய பவர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம அழகா எதிர்கொள்ளலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறின உமையா உத்துபா ஷைபா 3 பேரும் மக்காவாசிகளுக்கு வந்திருக்கிறான். எங்கிட்ட யார் போய் சேர்த்து விட்டா அப்படின்னு. அப்போ முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அதாவது அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர் போனாங்க, எந்திரிச்சு போனாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் விவசாயம் செய்யற ஆளுக்க, இதெல்லாம் மதீனத்து வாசிகள்லாம் அந்த
பேச்சு விவசாயம் செய்யறாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வீரம் உங்களுக்காக நீங்க போகணும். உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு தேவை மக்காவாசிகள் அவங்கள வர சொல்லுங்க. விஸ்வநாதி செல்லம் அடி எந்திரிங்க அப்படின்னா அலிரத்தான் ஹம்சா எந்திரிங்க, ஹம்சா எந்திரிச்சான். உபைதில்லா எந்திரிங்க அப்படின்னா அவங்க மூணு இருக்காங்க. முதல் அலிரத்தான் போனாங்க. உமையா 3 செகண்ட்ல முடிச்சாங்க. ரெண்டாவது ஹம்சா அவங்க முடிச்சிட்டாங்க. உபைதில்லா மட்டும் கொஞ்சம் தடுத்தா விட்டுட்டாங்க. அவங்க காலில் அடிச்சு அந்த காயத்தில் அவங்க பின்னால உடனே அலிரத்தான் டக்குன்னு பாஞ்சு அந்த இதுலேயே முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் போரே நடந்துச்சு. அப்போ அதாவது பதில் போன்ற முதல்ல வெற்றிக்கு வித்திட்டவர்கள் அலிரத்தான். வெற்றிக்கு முதல்ல வித்திட்டவர்கள் யார்? அதே நேரத்தில் உகது போர்ல ஒருத்தர் சொன்னாங்க, என்ன நீங்கள் எங்களை ஜெயித்தால் எங்களுக்கு நரகம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள்கிட்ட நாங்க தோத்து போயிட்டா எங்களுக்கு நரகம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் நாங்கள் உங்களை வெற்றி விட்டால் நீங்கள் சொர்க்கம் என்று சொல்கிறீர்கள். சரி, நான் வந்திருக்கிறேன். யாரு என்னையை வெட்டி நரகத்திற்கு அனுப்புவது யார், அல்லது நான் வெற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவர் யார் என்று இப்படி பூரண வெற்றித்தனை விஸ்வநாதீஸ்வரர் அழிவுறுத்தல் பூங்கம் விட்டாங்க. போன செகண்டே முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க. அவ்வளவு எப்படி டக்குன்னு ஒரு பாய்ச்சல். அந்த அது பேர் தமிழ்ல சொல்லுவாங்க அழிவின் புலி என்று சொல்லுவாங்க. புலி மாதிரி ஒரு பாய்ச்சல். அவ்வளவுதான். அல்லாஹ் மனம் முடிந்து அகழ்வித்தம். அதாவது அகழ்வித்தம் அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். விஸ்வநாதீஸ்வரர் மிகப்பெரிய சோகமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கடுத்த போர் நடக்கிறது. சல்மான் ஃபாரிஸ் அவருடைய ஆலோசனை கேட்டு மதினாவை சுற்றி அகற்றோன்றாங்க. ஏன்னா 3 பக்கத்தும் பேச்சு மரங்கள் இருக்கு. ஒரே ஒரு வழிபட்டு அந்த இடத்துல அகலை தோண்டிட்டு பெரிய பட்டங்களை தோண்டி வச்சுருந்ததுன்னா தாண்டி வந்துட முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் செல்லம் அகலை தோன்றாங்க. 4 பட்டம் தோன்றாங்க. பெரிய கோப்படம். அந்த 4 இடத்துல நீங்க பள்ளியாசம் இருக்கு. இந்த 4 இடத்துல பள்ளியாசம் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் அட்டமுத்து அவருடைய பேர், ஒரு பேர் அட்டமுத்து முத்து அப்படின்ற ஒரு சிலை, ஒரு கடவுள் இருந்துச்சு. அந்த கடவுளுடைய அடிமை அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் 1000 பேருக்கு சமம் என்று சொல்றான். மக்காவாசிகள் இருக்கிறவங்க 1000 பேருக்கு சமம். அப்துல்முத்து போயிட்டா படம் நிக்காத அப்படின்னு அவன் போயிட்டு கொக்கரிச்சான். அவன் நான் தாண்டி பண்ணானா இல்லையா, தப்பு பள்ளத்துல விட்டுட்டான். பள்ளத்துல விழுந்த எங்களெல்லாம் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு ஆடையே இல்லையா அப்படின்னு ரோஷமா கேட்டான். நீங்களெல்லாம் முஸ்லிம் தானே? ஏன்னா இந்த முஸ்லிம்கள் ரோஷத்தை இனத்தை இழுத்து பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு இந்த ரோஷம் வரணும். இஸ்லாமிய சமூகத்தை இழுத்து பேசும்போது இந்த ரோஷம் வரணும். பயங்கர கோபத்தை கட்டி எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொடுங்க உட்கார்ந்து அப்படின்னா 2வது ஏன்னா நிக்கிறவன் எதிர்க்கிறோம் பயங்கரமான ஆள். 1000 பேருக்கு சமம் என்று அரபுலகத்தில் அவர் பேர் பெற்றனர். 2வது அதே மாதிரி ரோஷத்துக்கு சொன்னான். அப்போ 2வது 3வது தடவை சொன்னான். யார சொல்லலாம், இந்த அளவுக்கு நம்மளை கேவலமாக பேசணும், எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சு போயிட்டோம். 3வது விஸ்வநாதீஸ்வரர் கையில வாழை எடுத்து எல்லாத்தான் அவங்களுக்கு வெற்றி தருவோம், போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறான். போனா அவன் குதிரை மேல உட்கார்ந்து சண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படித்தான் அந்த பாய்ச்சல் பாய்ச்சாங்க. அந்த அல்லாஹ் அந்த டெக்னிக்கல் ஆரம்பிச்சிருக்கான். அவன் அப்படியே 2 துண்டாக பிறந்துட்டான். 2 துண்டாக பிறந்துட்டான். வரலாற்று எழுதப்படுகிறது. அந்த அவன் வானுடைய வேகம் பூமியவே 2 கிட்டான். வெட்டிக்கு பூமியே 2 பிறந்துச்சு. அந்த இடத்துல அந்த பூமியுடைய மண்டையை அப்படி இருக்கு. எவ்வளவு ஸ்பீடாக அவர்கள் பேசி பார்க்கிறேன். அவ்வளவு வீரமான மனிதராக இருக்கிறார்கள். ஆனால்
அரசியல் எழுத அது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அவங்க பொறுப்புக்கு வராங்க, ஜனாதிபதியாக வர்றாங்க. இப்போ மதீனா எப்படி ஆகி போச்சுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு அப்புறம் கிளர்ச்சியாளர்களின் கூடாரமாக ஆகிப்போச்சு. மதீனா என்பது புண்ணிய பூமி. அவ்வளவு புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய மண்ணு வரக்கத்து பொருந்திய மண்ணு என்று சொன்னாங்க. அதனால இந்த மதீனாவில் கிளர்ச்சியாளர்கள் கூடாரமாக மாறிட்டு, ஏன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சி ஏற்பட்டு போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இருந்துச்சு. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு கிளர்ச்சியாளர்கள் ஏற்பட்டுட்டாங்க. அதனால மதீனா சொன்னால் மதீனா கிளர்ச்சியாளர்கள் சூழலமாக மாறுகிறது என்று சொல்லி தன்னுடைய தலைமை நகரமாக எங்க மாற்றினாங்கன்னா கூஃபாவுக்கு மாற்றினார். ஈரானில் இருக்கக்கூடிய கூஃபா நகரத்துக்கு மாற்றினார். இந்த கூஃபா நகரம் அழிவதற்கு உமரத்திற்காக ராணுவத்திற்காக அழைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அங்கே தன்னுடைய தலைமை இதா மாற்றாங்க. ஆனா இந்த அரசியல் கொடூரம் அது எவ்வளவு பெரியது என்று சொன்னால், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செஞ்சாச்சு. ஆனால் பொதுமக்கள் ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்வதற்கு யாரும் இல்லை. அடக்கம் செய்வதற்கு யாரும் வரவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன எவ்வளவு பெரிய சஹாபி, அன ரஃபீகி ஃபில் ஜன்னah, உஸ்மான் இந்த உலகத்திலேயும் எனக்கு நண்பர், சொர்க்கத்திலேயும் எனக்கு நண்பர் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஜன்னத், அதாவது மதீனாவுல ஒரு இடம் இருந்துச்சு, யஹூதி இடமான ஒரு இடம், மஸ்ஜிதை ஒட்டி. இந்த இடத்தை யார் வாங்கி தருவார்களோ பள்ளிவாசலுக்கு நெருக்கடி வந்துருச்சு, இடம் பத்தல, இஸ்லாமியர்கள் அதிகமாகிட்டாங்க, தொழுக முடியல. இந்த இடத்தை யார் வாங்கி பைத்துல் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லும் போது அதை அதிகமான தொகை கொடுத்து வாங்கி கொடுத்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு மஸ்ஜித் நபவியில் அது இருக்குது. அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த மனிதருக்கு ஜன்னத்துல் பக்ர் அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கல கிளர்ச்சியாளர்கள். கடைசியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம் அன்றைக்கு ஜன்னத்துல் பக்ரியை விட்டு தாண்டி வேறு இடத்துல தான் அவங்க அடக்கம் செய்யலாம். இன்னைக்கு தான் அது ஜன்னத்துல் பக்ரியோட இடம் மட்டும் விஸ்தீர்ணமாக மாற்றினாங்க. ஆனால் ஜன்னத்துல் பக்ரி அன்றைக்கு அவர்கள் அடக்கம் செய்யும் போது ஜன்னத்துக்கு அவுட்டர் தான் இருக்குது. இன்னைக்கு அது ஒன்று சேர்த்தாங்க, எல்லாரும் தாண்டி வந்துட்டாங்க. அரசியல் கிளர்ச்சி என்பது அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு பொது கபூர்ஸ்தான்ல இடமாற்றி கொடுக்க வேற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அவருடைய கபர் எங்கே இருக்கிறது அரசியல் கிளர்ச்சியாளர்களுடைய அரசியலுடைய கொடூரம் என்பதுதான் இதுவரையும் தெரியாது. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தவர்கள், சிறப்பு மிக்கவர்கள். எப்படி மூசாவுக்கு ஹாரூன் சகோதரராக இருந்தாரோ அது மாதிரி எனக்கு அலி சகோதரராக இருக்கிறார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த பாராட்டி சொன்ன ஒரு மனிதர். ஆனால் அடக்கம் செய்யும் போது சில பேர்கள் மட்டும் அடக்கம் செய்தார்கள். அதையும் யாருக்கு தெரியாமல் செஞ்சாங்க. ஏனென்றால் கிளர்ச்சியாளர்கள் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கபரை தோண்டி அந்த உடம்பை சின்னால் பின்னமாக்கி விடுவார்கள் என்று பயந்து இந்த அடக்கம் செய்தார்கள். இங்கு அடக்கம் செய்யப்பட்டது அரசியல் கொடூரத்தோடு பேசப்பட்டுள்ளார். அந்த அரசியல் எப்படி நடந்தது என்பதை நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் அந்த நல்லடியார்களோடு நம்மையெல்லாம் நாளை மறுமையில் சேர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட குழப்பங்களிலிருந்து நம்ம இஸ்லாமிய பாதுகாப்பு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com